ஸோ ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ கடந்த ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே நம்ம சிஎம் அவர்களோட கையினால் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நமக்கு கடந்த ஃபியூ டேஸாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் எது மேலே என்ன பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில். ஸோ அந்த லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பிஹெச்டி டிகிரி நாட் இன் ரெகுலர் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. 2 பேர் டஸ் நாட் பொசஸ் தி ரெக்வசைட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தருக்கு மட்டும் செட் குவாலிஃபைட் ஒன்லி இன் ஜாகிரஃபி. அவங்க மரைன் பயாலஜி சப்ஜெக்ட் டாப் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க ஜாகிரஃபியில் தான் செட் கிளியர் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த ஒரு ரீசன் கிளியராக நமக்கு புரியுது. அண்ட் டஸ் நாட் பொசஸ் தி ரெக்வசைட் குவாலிஃபிகேஷன்ங்கிறது அவங்க எதனால் அப்படிங்கிறது அவங்களா சொன்னால் தான் தெரியும். அது போக பிஹெச்டி டிகிரி நாட் இன் ரெகுலர் மோட் அப்படிங்கிறதான் கடந்த ஒரு 2 டேஸாக எல்லாருக்குமே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி டிகிரி முடித்தவங்க பார்ட் டைமில் போட்டு பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அது குறித்த நமது பார்வையை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இத்தனை நாளாக இதை நோக்கி காத்துட்டு இருந்த 2026 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், அது குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எதனால் அதை கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிகிரி நாட் இன் ரெகுலர் மோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்போ சடனாக நமக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. இது 2017 அந்த யூஜிசி ரிலீஸ் பண்ணும்போதே அதை கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஹெச்டி மஸ்ட் பி டன் இன் ரெகுலர் மோட் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆச்சு. பட் அப்போ நாக்பூர் யூனிவர்சிட்டியில் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணதால் அப்போ அவங்க ஒரு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் யூஜிசிட்டை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அதற்கு ஏற்றாழ்வாறு பார்த்தீங்கன்னா யூஜிசியும் ஒரு கிளாரிஃபிகேஷனை எல்லாருக்கும் புரியும் வகையில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஹெச்டி டிகிரியை எய்தர் ஃபுல் டைம்லேயோ இல்லை பார்ட் டைம்லேயோ இன்கேஸ் நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது யூஜிசியோட ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ரெகுலர் மோடாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எய்தர் ஃபுல் டைம்லேயோ இல்லை பார்ட் டைம்லேயோ உங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா அது ரெகுலர் மோடாக தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிறதா அந்த கிளாரிஃபிகேஷனில் யூஜிசி ரிலீஸ் பண்ணது. ஸோ அது போக பிஹெச்டி டிகிரி அக்வைர்ட் த்ரூ டிஸ்டன்ஸ் மோட் இஸ் நாட் பர்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் மோடில் நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனில் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதில் யூஜிசியோட நார்ம்ஸ் படி நம்ம ஃபுல் டைம்லேயே பார்ட் டைம்லேயே பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் பயப்பட வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் 2வது ஒரு கன்ஃபியூஷன் கேண்டிடேட்ஸ்க்கு இது மேலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஜிஓ, அதாவது 13th மார்ச் லைக் 2 டேஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த ஜிஓவில் சிலருக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ அந்த ஜிஓவில் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்களை கோட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேஜில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது தேர்வு முறை, அதாவது எந்த ஃபார்மேட்டில் எக்ஸாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர். 2வதாக ஃபர்ஸ்ட் ஜிஓ. ஸோ 2வதாக பார்த்தீங்க டிஆர்பிகிட்ட ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் பண்ணி வந்த ஜிஓ. 3வது இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் அந்த மனோட நோட்டிஃபிகேஷன். 4வதாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி ஆணையரோட நேர்முக கடிதம். ஸோ அதில் சில கண்டிஷன்ஸை அவங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்னங்கிறத இப்போ ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு 11 பேர் ஆக்சுவலாக எலிஜிபிள் ஆகிருக்காங்க. லைக்கா அவங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு தான் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபோ கிடச்சிது. மீதி ஒரு 6 பேர் பெறாமல் இருப்பாங்க. ஸோ அது குறித்த ஒரு இன்ஃபோ தான் இது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண பாடத்தில் இல்லாமல் ஒரு தொடர்புடைய துறையில் வேறு பாடத்தில் எம்ஏஓ இல்லை பிஹெச்டியோ சில பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பி ஒரு தெரிவு முகமையாக மட்டுமே செயல்பட்டு வருகிறது. ஸோ எங்ககிட்ட இது மாதிரி ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் ரிகார்டிங்கான இன்ஃபோ எங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் கல்லூரி கல்வி ஆணையர் அளவில் முடிவு செய்து நியமன ஆணை வழங்கும் பொருட்டு இப்பணி நாடுகள் தற்காலிக தேர்வுக்கு பரிசீலிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது, நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. ஸோ 2வதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ குறிப்பிட்டிருக்காங்க, ஜிஓ நம்பர் 5. ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 11/1/2021 அன்றைய தேதியில் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்தினை ரெகுலர் மோடில் பயின்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பார்ட் டைமில் பயின்றவர்கள் தகுதியானவர்களாக கருதப்படவில்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நிறையா பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக கிளியர் பண்ணிடுது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூஜிசி ரெகுலேஷன் படி இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் பிஎஸ்டியை பார்ட் டைமில் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரெகுலர் மோடாக தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனே நமக்கு யூஜிசியின் தரப்பில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க உண்மையிலே லிட்ரலாக பார்ட் டைம் தான் மீன் பண்ணுறாங்களா, இல்லை டிஸ்டன்ஸ் மோடை தான் வந்து பார்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாங்கிறது தான் ஒரு கன்ஃபியூஷன் நிறையா பேருக்கு மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நமக்கு வந்து இப்போதைக்கு சிவி அண்ட் இன்டர்வியூக்கு அப்பியர் ஆன பர்சன்ஸில் யாராவது இன்கேஸ் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அந்த 3 பேரில் ஒருத்தவங்களோட கான்டாக்ட் கிடைச்சா அவங்கள வச்சு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பட் இதுவரைக்கும் யாராலையும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்கேஸ் அப்படி தொடர்பு கொள்ள முடிகிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப வேகாக இருக்குது. பிகாஸ் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிருந்தாங்க. பார்ட் டைமில் பாயிண்ட் இருந்தால் அப்போ தகுதியானவர்களாக கருதப்படவில்லைனா அப்போ தாங்களும் தகுதியானவர்கள் இன்னெலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஸோ அவங்க சொன்ன ஜிஓவை நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது மூலமாகவும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதன்படி 2வது கண்டிஷன் have been awarded a PhD degree in accordance with the UGC, அதாவது யூஜிசி ரெகுலேஷன்ஸ். நான் 2009 அல்லது 2016 அந்த ரெகுலேஷன்ஸ் படி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் பிஎஸ்டி டிகிரி வந்து உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே ரெகுலர் மோடில் தான் வருவீங்க. இன்கேஸ் யூ டன் யுவர் பிஎஸ்டி இன் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம். அது போக இன்னொரு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் த பிஎஸ்டி டிகிரி ஆஃப் தி கேண்டிடேட் ஹாஸ் பின் அவார்டட் இன் ரெகுலர் மோட். ஸோ இந்த ரெகுலர் மோடோட கிளாரிஃபிகேஷன் நமக்கு யூடிசி சைட்லேருந்து கிடைச்சது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஃபுல் டைம்லேயே பார்ட் டைம்லேயே பண்ணியிருந்தா ரெண்டுமே ரெகுலர் மோடாக தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி. டிஸ்டன்ஸ் மோட் மட்டும்தான் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி மற்றும் சில கண்டிஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது என்னங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd கண்டிஷன். அதில் பார்த்தீங்கன்னா அகைன் அதே ஜியோவை கோட் பண்ணி அந்த அதில் குறிப்பிடப்பட்டுள்ள யூஜிசி ரெகுலேஷன்ஸ் படி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்பதனை குறிப்பிடாமல் வழங்கப்பட்ட பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பித்த பயனாளர்களை பொறுத்தவரை பயன்பாட்டுத்துறையான கல்லூரி கல்வி ஆணையர் அளவில் முடிவு செய்து நியமன ஆணை வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துள்ளார். ஸோ யூஜிசி ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணாமல் இன்கேஸ் யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா அவங்களோட ஃபேட்டை வந்து நாங்கள் வந்து கல்லூரி கல்வி ஆணையர் அளவில் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இது போக மற்றது எல்லாமே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். பிகாஸ் 5th பாயிண்டின் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 11 பணி நாடுனர்களில் அனைத்து விவரமும் சரியாக உள்ள 5 பணி நாடுனர்களுக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்குவாரும். மீதமுள்ள 6 பேருக்கு கருத்துரு தனியாக அனுப்பப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே தெரியும் அந்த 5 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 பேருக்கு சில கண்டிஷன்ஸ் அதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது. இப்போதைக்கு டெம்பரரியாக தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து 3 இயர்ஸ் தொடர்ந்து பணிக்காலத்தில் இருக்கும் பட்சத்தில் முதல் 2 ஆண்டுகள் வந்து ப்ரொபேஷன் பீரியட், அதாவது தகுதிக்கான் பருவத்தில் வைக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. உங்கள் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரொபேஷனரி பீரியடுங்கிறது எல்லா ஜாப்ஸ்லையுமே மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிவி. நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம பாஸ்ட் வீடியோஸ்லையுமே சொல்லிடணும் சிவி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் சர்டிஃபிகேட்ஸ் நிறையா பேர் டூப்ளிகேட் கொண்டு வந்து கடந்த காலங்களில் சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனை தடுக்கும் பட்சத்தில் சான்றிதழ் செயலின் உண்மைத்தன்மைக்கு உட்பட்டு இவர்கள் நிரந்தர பணியில் அமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சான்றிதழ்களில் ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டு எந்த நேரத்திலும் இவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக மற்ற சில நிபந்தனைகளையும் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக இன்னொரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி இஷ்யூஸ். லைக் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே முன்னாடி செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு சீனியாரிட்டி பணி முன்னுரிமை இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கத்தில் எல்லாருமே இருந்தீங்க. ஸோ அதை வந்து 9th பாயிண்டில் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கூறியவாறு உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுனர்கள் தாங்கள் பணியில் சேரும் நாளின் அடிப்படையில் பணிமூப்பு கோர இயலாது. ஸோ சீனியாரிட்டி வந்து அவங்க ஜாயின் பண்ணுற டேட்டில் கோர இயலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள பாடப்பிரிவுகளுக்கும் தெரிவு மேற்கொண்டு பணி நாடுனர்கள் பணியில் சேர்ந்த பின்னரே பணிமூப்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீனியாரிட்டி வந்து நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ யாரும் அச்சப்பட வேண்டாம். சீனியாரிட்டி எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 10th பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் எல்லாருமே
அப்பாயின் பண்ணப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தால் அளிக்கப்படும் 1 மாத கட்டாய பயிற்சி. ஆமாம், நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே 1 மாத கட்டாய பயிற்சியானது நடக்க இருக்கு. ஸோ அது நடக்காம இருக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியிலேயே இப்போ செலக்ட் ஆன அந்த 5 பேருக்கும் செலெக்ஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் தெரிவிச்சிருக்காங்க. அது போக 11th பாயிண்ட்ல இவ்வரசாணையின் இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள உதவி பேராசிரியர் பணி தெரிவானது மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள நீதி பேராணைகள் மற்றும் மேல்முறையீட்டு வழக்கு எண்கள்னு இத்தனை ரெட் அப்பீல் அண்ட் ரெட் பெட்டிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட அவுட்கமை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த டவுட்லாம் போக மற்ற சில டவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கிராஸ் மேஜர் நாட் எலிஜிபிளா இல்லை எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஃபோர்ட் பண்ணுறது வந்து யூஜிடிஆர்பியை பாருங்கள், பிஜிடிஆர்பியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் இன்கேஸ் பிஜிடிஆர்பியில் வந்து நோட்டிஃபிகேஷனில் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க கிளியராகவே நீங்கள் வந்து யூஜி பிஜிலாம் ஒரே சப்ஜெக்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் யூஜிசியோட டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் மேஜர் நாட் எலிஜிபிள்லாம் கிடையாது, கிராஸ் மேஜர் எலிஜிபிள் தான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ப்ரொஃபஸர்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜஸில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேஜர் டிகிரி பண்ணவங்க தான். ஸோ கிராஸ் மேஜர் இஸ் நாட் இட் ஆல் அன் இஷ்யூ. ஸோ அதை பற்றி நீங்கள் பயக்க வேணாம். பிகாஸ் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம கொலிஜியேட் எஜுகேஷன். இது வந்து யூஜிசியோட ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு வரும். ஸோ யூஜிசி அதமாக எந்த ஒரு தரையும் விதிக்கவில்லை. ஸோ கிராஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயக்க வேண்டாம். சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வித அச்சத்தில் இருக்கீங்க. ஸோ கடந்த சில 2 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிபேட் தான் போயிட்டு இருக்கு. அப்போ பார்ட் டைம்லாம் நாட் எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஸ் பர் யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன் படி பார்த்தா நீங்கள்லாம் எலிஜிபிள் தான். ஸோ பயக்க வேண்டாம். நம்ம வந்து அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட கான்டாக்ட் கிடச்சா அவங்க மூலமாகவே நம்ம வந்து இந்த ரவுட்டை கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் நம்மளால் இது வந்து உறுதித்தன்மையை வந்து சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, இட்ஸ் டூ ஏர்லி. அடுத்தடுத்த பாடங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். அண்ட் எஸ் ஆஸ் வி ஆல்ரெடி நோ, எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.